முக்கிய செய்தி. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தென் கர்நாடக மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு அடைப்பு போராட்டத்தால் தென் கர்நாடகாவின் முக்கிய பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தென் கர்நாடக மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் மாநிலத்தின் முக்கிய பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூரு, மாண்டியா, மங்களூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தென் கர்நாடக மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு போலீசார் கடும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரேமி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி வணக்கம். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என கர்நாடக அரசு தொடர்ந்து விட முடியாது என கர்நாடக அரசு தொடர்ந்து திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இருந்த போதிலும் கூட காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டமானது டெல்லியில் நடைபெற்று வந்தது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு குடிநீர் தேவை இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது என கர்நாடகா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த ஒரு நிலையில்தான் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையமானது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவுக்காக கர்நாடகாவிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட இயலாது என அம்மாநில முதலமைச்சரான DK சிவகுமார் கூறியிருக்கிறார். இந்த ஒரு நிலையில் கர்நாடகாவில் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் விவசாய சங்கங்களின் சார்பில் மாநில அரசின் கொடிகளை ஏந்தியவாறும் தீப்பந்தங்களை பிடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று முதலே இதுக்கான எதிர்ப்பு குரல் கர்நாடகாவில் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது பந்த் ஆனது நடைபெறுகிறது. குறிப்பாக பெங்களூரு, மாண்டியா, மங்களூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் இன்று நடந்து வருகிறது. வேளாண் சங்கங்கள் சார்பில் ஏற்கனவே இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று இந்த பந்த் போராட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் கடையடைப்பும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாண்டியாவில் உள்ள KRS அணையின் அருகே போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பால் அங்கும் போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் கர்நாடகாவில் ஒரு பதற்றமான சூழல் நிலை வருவதை பார்க்க முடிகிறது. இதே சமயம் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை தமிழக முதலமைச்சரான விஜய் சந்திக்க இருக்கிறார். இதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையிலும் இந்த சந்திப்பானது உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சருடன் 3 அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் என 13 பேர் கொண்ட குழு கர்நாடகாவுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இன்று முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே சமயம் கர்நாடகாவில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறுவதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.